வணக்கம். அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்று ஒரு கிழமை கடந்த நிலையில், அதாவது 7 நாட்கள் கடந்த நிலையில் பல்வேறு மாற்றங்களை இந்த 7 நாட்களுக்குள்ளேயும் செய்திருக்கிறார். மக்கள் மத்தியில் பல்வேறு வரவேற்புகள் கிடைத்திருக்கின்றது. பல்வேறு மாற்றங்கள் செய்ததன் காரணமாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஆதரவுகள் அதிகரித்திருக்கின்றன. அவர் மீதான கரிசனைகள் அதிகரித்திருக்கின்றன. சர்வதேச ரீதியில் மக்கள் அவருக்கான பல்வேறு ஆதரவு கரங்களை நீட்டுகின்றனர். இதன் ஒரு கட்டமாகத்தான் அண்மையில் புலம்பெயர் தேசங்கள் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய ஒரு மாத சம்பளத்தை அனுர திசாநாயக்காவுக்கு தருவதாகவும் அந்த சம்பளத்தை வைத்து நாட்டின் கடனை அடைக்கும்படியும் கூறியதாக ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கான ஆதரவை அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கான ஆதரவு அதிகரிக்கின்ற அதே வேளையில் அவருக்கு எதிர்ப்பும் விளக்கின்றது என்பது இன்னொரு பக்கத்தால் வருகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. அது அதாவது நேற்று நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இலங்கையில் வடக்கிலும் மற்றும் தெற்கிலும் 2 எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் என்ன, அது சம்பந்தமாக விவரங்களை நீங்கள் பார்க்க எங்களுடைய காணொலிக்கு புதிதாக நீங்கள் வந்திருக்கிறதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியை உங்களுக்கு இயல்பான அளவுக்கு உறவுகளிடம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி உங்களுக்கான எங்களுடைய காணொலியை அடிக்கடி கிடைக்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்டு நாங்கள் இப்போ காணொலிக்கு செல்வோம். அரசாங்கத்துக்கு எதிராக நேற்று போர். தரம் 5 மாணவர்களுக்கான பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு வலியுறுத்தி இசுருப்பாய கல்வி அமைச்சின் முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் சில வினாக்கள் பரீட்சைக்கு முன்பாகவே வெளியானதை அடுத்து அவ்வாறு வெளியான 3 கேள்விகளுக்குமான முழு புள்ளிகளும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று பரீட்சை மீண்டும் நடத்தப்படாதெனவும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான கருணி நேற்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இதையடுத்து அரசாங்கத்தின் இந்த முடிவை ஏற்க முடியாது என்று பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள் நேற்று இசுருப்பாய கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 8 வினாக்கள் பிரச்சனைக்குரிய விடயங்களாக உள்ள நிலையில் வெறும் 3 வினாக்கள் தொடர்பான விடயங்களுக்கே அரசாங்கம் தீர்வை தந்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேலும் தெரிவித்தனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பிரதானமானவர்களை அழைத்து கல்வி அமைச்சில் இருந்தவர்கள் கலந்துரையாடி சுமூகமான தீர்வு எட்டப்பட்டதாகவும் அங்கிருந்து தற்போது கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை விட இது தெற்கு பகுதியில் நடந்த ஒரு அனுரகுமார திசாநாயக்கான ஒரு எதிர்ப்பு போராட்டம். இதனை விட நாங்கள் வடக்கு பகுதியில் நடந்த இன்னொரு அனுரகுமார திசாநாயக்கான எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த பிரச்சனை. இறுதிப் போரின் போது பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள், பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் காணாமலாக்கப்பட்டதாக பல வருடங்களாக காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய போராட்டங்களை மேற்கொண்டு வருவது உள்நாட்டிலும் புலம்பெயர் நாட்டிலும் உள்ள அனைவருக்கும் தெரிந்த விடயங்கள். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வலியுறுத்தி கிளிநொச்சியில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய குழந்தைகள் எங்கே என்ற துணிப்பொருளின் கீழ் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த போராட்டம் இன்று தான் நடைபெற உள்ளது. இது சம்பந்தமான விவரங்கள், மேலதிக தகவல்கள் இனிவரும் நேரங்களில் தான் கிடைக்கும். இந்த போராட்டத்திலும் ஒருவர் தற்போது கிடைத்த தகவல்களின்படி இன்று இந்த போராட்டம் இடம்பெற்றதாக சொல்லியும் இந்த போராட்டத்தில் ஒருவர் அந்த போராட்டத்துக்குள்ளே புகுந்து தான் அனுரவின் ஆள் என்று சொல்லி குழப்பத்தை விளைவித்ததாகவும் அங்கிருந்து செய்திகள் கிடைக்கின்றன. இது எப்படியோ அனுரா பதவியேற்று ஒரு கிழமை தாண்டிய நிலையில் அவருக்கான எதிர்ப்பு அலைகளும் அதிகரித்து வருகின்றன என்பதை ஊகிக்கக்கூடியதாகவும் அனைத்து நோக்கர்களாலும் கண்காணிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது.